ஈரானின் கடல் எல்லையில் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 250 நாட்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தற்போது தாய்லாந்துக்கு செல்ல உள்ளது. திடீரென அது அங்கு செல்வது ஏன்? வாருங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். அணு ஆயுதம் விவகாரம் தொடர்பாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கின. போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு மத்தியிலும் அங்கு தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ஈரானிய துறைமுகங்கள் மீது மீண்டும் விதிக்கப்பட்ட முற்றுகையை அமெரிக்க கடற்படை தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது. இதற்காக அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் ஈரானை ஒட்டியுள்ள சர்வதேச கடல் பகுதிகளில் நிறுத்தப்பட்டது. அது அங்கிருந்தபடியே ரோந்து பணியிலும் ஈடுபட்டது. குறிப்பாக உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் செல்லும் சர்வதேச வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதிகளில் அக்கப்பல்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த கப்பல் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தது. மேலும் தேவைப்படும் நேரங்களில் வான்வழி தாக்குதல்களை நடத்தவும் இந்த கப்பல் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கப்பல் மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக 250 நாட்களுக்கு மேல் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரலாற்று சாதனை படைத்தது. இதன் மூலமாக நவீன கடற்படை வரலாற்றில் துறைமுக இடைவெளி இல்லாமல் மிக நீண்ட காலம் கடலிலேயே நிலைநிறுத்தப்பட்ட அமெரிக்க கப்பல்களில் ஒன்றாக இது மாறியது. மேலும் இந்த கப்பலில் சுமார் 5000 கடற்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் நீண்ட கால பணியமர்த்தல் காரணமாக வீரர்களிடையே மன அழுத்தம் அதிகரித்திருப்பதாகவும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த தகவலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுத்திருந்தார். இந்த நிலையில்தான் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தாய்லாந்துக்கு செல்ல உள்ளது. இதுகுறித்து தாய்லாந்து கடற்படை இது வீரர்களின் ஓய்வுக்கான வழக்கமான வருகை மட்டுமே, எந்தவித கூட்டு ராணுவ பயிற்சியும் நடைபெறாது என தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களை காட்டி தாய்லாந்து அரசு அது வந்து சேரும் துறைமுகத்தையோ அல்லது தேதியையோ வெளியிடவில்லை. எனினும் அக்கப்பல் திடீரென தாய்லாந்துக்கு புறப்பட்டுச் செல்லும் விஷயம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது அமெரிக்காவுக்கு பெரிய அடியாகவும் ஈரானுக்கு மகிழ்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது.